ஓகே. திருநெல்வேலியில் நான் கேட்டை விட்டு வெளியில் போனேன்னா கடைசியாக திரும்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ், இல்லை நீ போய் நம்பர் கொடு, இந்த பொண்ணு வாழ்க்கையில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸை நான் திரும்பவும் ஃபீல் பண்ணுறேன். கீழே இருந்த ஒரு டிக்கெட், அதாவது அன்ரிசர்வ் டிக்கெட் கீழே கிடந்ததில் என் நம்பரை எழுதிட்டு நான் அங்கே போய் நின்று அவங்கள கூப்பிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் இப்போ கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வரும்போது அவங்க அம்மா வந்து நந்தினிக்கு வேலை தேடுற மாதிரியோ நந்தினி வேலை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பேச்சு அடிப்பட்டதை நான் ஃபீல் பண்ணேன். அப்போ பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அதனால உங்கள் அம்மாவை கூப்பிடுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு, இந்தாங்கம்மா என் நம்பர், எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வேலைக்கு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்படி சொல்லி தான் அந்த நம்பரை நான் அவங்க அம்மா கையில் தான் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நந்தினி வந்து எனக்கு ஆல் த பெஸ்ட்டு சொல்கிறாங்க நான் மேட்ச்சுக்கு போடுறத. ஸோ ஃபஸ்ட்டு ஷேக் ஹேண்டே அதுதான், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆனாங்கன்னா, நான் வந்து அவங்களுக்கு நம்பர் கொடுத்து இப்படி தான் காண்டாக்ட் வந்துட்டு ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணுறாங்க, அங்கே இறங்கிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வச்சிடுறாங்க, பேசி முடிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு 3 வாரமாக எந்த காலும் எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, அடையார் பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நந்தினி அம்மா பேசுகிறேன்ப்பா அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் வந்து ஆரம்பிக்குது. அவங்க அப்போதைக்கு வீட்டில் இல்லை, அவங்க இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க நந்தினி, சரிங்களா? அப்போ 2 நாள் கழித்து நாங்களே கால் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேம்மா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். திரும்ப ஒரு 2-3 நாள் கழித்து அவங்களே கால் பண்ணாங்க. அப்போ நான் குவார்ட்டரில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சரிங்களா? ஸோ அவங்க கால் பண்ணும்போதே நான் என்ன பண்ணுறேன்னா, பேசின அன்னைக்கே நினைக்கிறேன், பேசின அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ நான் என்ன பண்ணிட்டேன்னா சொல்லிட்டேன் என் சுச்சுவேஷனை. இங்கே பாருமா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் என் லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது, நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது, நான் வந்து பெரிய அளவுலாம் படிக்கலாம் இல்லை, பிஇ சிவில் வந்து டிஸ்கண்டினியூ, நான் ஃபிட்னஸ் ட்ரெயினராக தான் இருக்கிறேன். ஸோ பெரிய அளவுக்கு சம்பாத்தியம்லாம் கிடையாது, இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க, சரி இல்லை நானும் வந்து அந்தளவுக்கு படிக்கல, நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. சரி உங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதான் நான் நம்பர் கொடுத்தேன், உங்களுடைய பதிலை என்ன பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.